நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். திடமனதாயிரு, திகையாத, கலங்காத. உலகத்தில் மற்ற ஜனங்கள் வேணால் அப்படி இருக்கலாம், தேவனை அறியாத ஜனங்கள். ஆனால் நீங்களும் நானும் திடமனதாக இருக்கணும், திகைக்காமல் இருக்கணும், கலங்காமல் இருக்கணும். எப்படி, எதனால் எப்படி இருக்க முடியும்? நிறைய காரியங்கள் உங்களை இருதயத்தை அமுக்கிக்கிட்டு இருக்கலாம். வேதனைகள், துன்பங்கள், பொருளில் வந்த நஷ்டங்கள், குடும்பத்தில் உள்ள அநேக பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்து உள்ள ஏக்கங்கள் நிறையா இருக்கலாம்ப்பா. ஆனாலும் அதை குறித்தெல்லாம் நீ பயப்பட வேண்டியதில்லை. எப்போ நீ திடமனதாக இருந்து நீ திகையாமல் கலங்காமல் இருப்ப அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். வருஷம் பூரா இப்படியே காலத்தை கழிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆகவே தான் சொல்கிறாரு, யோசுவா 1:9 சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? கட்டளை என்ன கட்டளை? பலங்கொண்டு பலங்கொள்ளு, நீ தான் பலம் கொள்ளணும். அது என்னன்னு பார்க்க போகிறீங்க. திடமனதாக இரு, நீ தான் திடமனதாக இருக்கணும். ஹலோ, என்ன சொல்கிறாரு? திகையாத, நீ தான் திகைக்காமல் இருக்கணும். நமக்கு கட்டளை இடுறாரு, யோசுவாவுக்கு மட்டும் இல்லை. இன்னும் சொல்கிறாரு, கலங்காதே, நீ தான் கலங்காமல் இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போ அப்படி நடக்கும்னு பார்ப்போம். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா ஒரு காலத்தில் அந்த மாம்சத்தில் இருந்த பிதாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவன் ஆவிக்குரியவனாக இல்லை. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் நம்மளை எல்லாம் ஆவிக்குரியவர்களாக மாற்ற முடிஞ்சது. ஹலோ, நல்லா கவனிங்கப்பா. அவர் குற்றமாக சொல்லலை. அப்படி மாம்சத்தில் இருந்த மனுஷனுக்கே தேவன் உழவு காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்குறாரு, கட்டளையாக சொல்கிறாரு. சக்கரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4:6 பார்த்தீங்கன்னா, பலத்தினால இல்லை, ஹலோ, உன் சுய பலத்தினால் இப்படி ஆயிட முடியாதுப்பா. பராக்கிரமத்தினால இல்லை, நான் பலவான், எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன். உன்னை லேசாக அசைச்சிரும் உலக கவலை, பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள். ஆனால் எதனால் ஆகுமா? என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஆவியினால் ஆகுமா? அதில் யார் சொல்கிற? கர்த்தர் சொல்கிறார், சொல்லலை. சேனைகளின் கர்த்தர் உன்னை ஒரு சேனையாய் இதெல்லாம் இழுத்து நிற்கத்தக்கதாய், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இது எல்லாத்தையும் ஜெயிக்கத்தக்கதாய் உன்னை ஒரு சேனையாய் எழுப்ப பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறாரு. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1:7 பார்த்தீங்கன்னா, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், உனக்கு இரக்கம் பண்ணுவேங்காரு. எப்படியா? வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவருடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். இதாலே பைபிளில் பார்க்குறீங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனாலும் கர்த்தர் தான் முன்னிருந்து எல்லாத்தையும் செய்கிறாரு. ஹலோ, பெரிய சேனையாக வருவாங்க. அதெல்லாம் கர்த்தர் எப்படி முறியடித்தார்னு பாருங்கள். இந்த ஜனங்க போய் பெரிய யுத்தம் பண்ணி ஜெயித்தாங்கன்னு இல்லை, ஒரு இடத்துலையே நீங்கள் பார்க்க முடியாது. கொஞ்சம் பேரை ஆயத்தம் பண்ணுவார், கொஞ்சம் பேரை கொண்டு ஜெயிக்க வைப்பார். வெறும் மண் பானைக்குள்ளே ஒரு தீவட்டியை வச்சுக்கிட்டு வெளியே தூக்குனா எல்லாம் ஓடி போகிறான். ஹலோ, நிறையா இருக்கப்பா, பைபிளை படிக்க. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2:5 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உன்னை பலப்படுத்தும்படி உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நிலை கொண்டு இருந்தார் நடுவில். இப்போ அப்படி இல்லைப்பா, பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் மத்தியில் ஆவியானவர் நிலை கொண்டு இருப்பார்ல. இங்கே அப்படி இல்லைப்பா, உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கார், பலப்படுத்தும்படி. அதான் பலம் கொண்டு திடமானதாக இருந்தார். உலகத்திலேருந்து வருகிற பலத்தினாலே நிரப்பப்படும்படிக்கு காத்திருங்கள்னாரு. சரி, மத்தேயு 26:41 பார்க்குறீங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. வேறு எதுக்கெல்லாமோ ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆவி உற்சாகம் உள்ளதான், ஆவியில் பலம் கொள்ளணும். நீ அதுக்கு தான் ஜெபம், மாம்சத்துக்கு இல்லை, மாம்ச காரியத்துக்கு அல்ல. மாம்சமும் பலவீனம் உள்ளது. ஜெபமில் உட்காந்திங்கன்னா கொட்டாய் வரும், தூக்கம் வரும். மாமிசம் ஆவி உற்சாகமாக தான் இருக்கும்.
ஆவியில் நீ பலம் கொள்ளணும். ஜெபத்தின் மூலமாக என்ன கேட்கணும்? என்னை பலப்படுத்தும் சொல்வார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னும் ஆவியானவரும் பலப்படுத்துவார் உள்ள. இன்னும் பார்க்க போகிறோம். லூக்கா 2:40 இயேசு கிறிஸ்துவே எப்படி பலப்பட்டார் தெரியுமா? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு. ஹலோ, இயேசுவே ஆவியில் பலம் கொள்ள வேண்டி இருந்தது. தன் மாம்சத்தை எதிர்த்து நிற்க, உலகத்தை எதிர்த்து நிற்க. ஹலோ, உலகத்தின் அதிபதியை எதிர்த்து நிற்க, மரணத்தை ஜெயிக்க ஆவியிலே பலம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல். இதனால தான் அவருக்கு ஞானமும் கிருபையும் கொடுக்கப்பட்டது. மகன்கிறதுக்காக இல்லை, ஆவியிலே பலன் கொண்டார். இதே தான் லூக்கா 1:30 பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனும் ஆவியிலே பலன் கொண்டான்னு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏசாயா 35:3 இதற்காகத்தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆவியில் பலம் கொண்டா உன் கை உயர தூக்கி ஜெபம் பண்ணுறியே, இந்த கை சும்மா ஆலயத்தில் கையை தூக்கி ஜெபம் பண்ணுறதுனால கிடைக்கிறது இல்லை. ஆவியிலே பலம் கொண்டு. அதில் சொல்கிறார் 35:4 ஏசாயாவில், பணம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். பயப்படாத, திடன்கொள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஆவியில் பலம் கொண்டு இந்த காரியத்தை தேடும்போது அவர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? பாதுகாப்பு. உலகத்தில் உன் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, உன் பாவ மாம்சத்திலிருந்து பாதுகாப்பு, உன் ஆவிக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை தேவனே கொடுக்குறாரு. அதான் ரட்சிப்பு. சக்கரியா 8:13 வாசிங்கன்னா சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள் சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். இதான் பூரண ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறதில்ல, எல்லா சாபத்திலும் இருந்து விடுதலையாகி இருக்கிற ஒரு அனுபவம். அப்போ தான் நீங்கள் திடமனதாக இருப்பீங்க, தேய்க்க மாட்டீங்க, கலங்காமல் இருப்பீங்க. இன்னும் வேதத்தில் பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா தூங்காமல் இருக்க இல்லை, ஞாபகம் எச்சரிக்கையாயிரு. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். புருஷராயிருங்கள். புருஷர்னா வீரத்தோடு நிற்கணும். அது ஸ்திரீயானாலும் சரி, மனுஷனானாலும் சரி, புருஷராயிருங்கள் என்பதன் அர்த்தம் தான். அப்போ தான் திடன் கொள்வீர்கள், அப்போ தான் திடன் அடைய முடியும். இன்னும் சொல்கிறாரு எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீ திடமானதாக இருந்தால் மட்டும் போதாது, அவருக்குள்ளே பலப்படணும். இன்னும் அதில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 2:1 ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆவியில் பலப்படுறதில் இதெல்லாம் உள்ளே வருதுப்பா. இதெல்லாம் உள்ளே கவனிக்க தெரியணும். கர்த்தருடைய சத்துவம், கர்த்தருக்குள்ளே பலப்படுறது எப்படிங்கிறதையும் இந்த கிருபையில் பலப்படுறது எப்படி வேதத்தில் அறிந்து கொள்ளுங்க, படிங்க. இதெல்லாம் போதிக்கிறோம். இன்னும் சொல்கிறாரு சங்கீதம் 3:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர். இதைத்தானே வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எங்கே போனாலும் எனக்கு எதிரியாக நிற்காங்களே, கர்த்தர் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கூட கேட்கலாம். உனக்குள்ளே உன் சரீர அவயவங்களே உன் ஆத்மாவுக்கு எதிரியாக இருக்கும். அவனவனுக்கு அவனுடைய விட்டாரே சத்துருக்கள். இன்னும் இருக்குது சங்கீதம் 3:3 ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும். கர்த்தர் வெறும் கேடகமாக இல்லை, சூழ்ந்து உள்ள ஒரு கேடகமாக வராரு. விசுவாசிக்க தெரியணும், நம்ப தெரியணும், பற்றிக்கொள்ள தெரியணும், பிடித்துக்கொள்ள தெரியணும். ஹலோ, இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். என் மகிமையும் உன்னுடைய மகிமையே அவர் தான், உன்னை உயர்த்துகிறவரே அவர் தான். என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு இருக்கலை, நிமிர்ந்து இருக்கிறேன் எதிரிகளுக்கு முன்பாக. சங்கீதம் 3:6 வாசிக்கிறோம், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10,000. இதெல்லாம் 91 சங்கீதம் எவ்வளவெல்லாம் காரியம் கொடுக்காரு. உன்னை சுற்றிலும் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களாம் விழுந்து போயிடுவாங்க.
எப்போ நீ திடமனதாக இருந்து திகைக்காமல் இருந்து கலங்காமல் இருந்து கர்த்தரிலும் கர்த்தரின் சத்துவத்தங்களிலும் நீ வளர்ந்து பெருகும் பொழுது பலங்கொண்டு ஆவியில் பலங்கொண்டு நின்னால், ஓ மாம்சத்தில் இல்லை ஆவியில். சரி, 27 சங்கீதம் 1 வாசிச்சிங்கன்னா, கர்த்தரின் வெளிச்சமும், வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிற இருளில் இருக்கிறதான் பயப்படுவான், கலங்குவான், தேய்ப்பான். நான் எங்கே இருக்கேன், எங்கே போவேன், என்ன செய்வேன், காரியமே உனக்கு புரியாது. என்னத்தை செய்ய முடியும்னு நீ அங்கலாச்சிக்கிட்டு இருப்ப. பிள்ளையுடைய கல்யாண காரியமாக இருந்தாலும், பொருளாதார காரியமாக இருந்தாலும், வியாதி நிமித்தமாக இருந்தாலும், ஹலோ பயப்படாத, என் நம்பர்லாம் இதில் கொடுத்துருக்குறேன், தைரியமாக எனக்கு ஃபோன் பண்ணு. கர்த்தர் உங்கள்கூட எப்படி பேசுவார்னு பார். எப்படி தேடணும், எப்படி தேடினா கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார்னு நீ எந்த நேரத்தில் வேணாலும் கூப்பிடு. வேறு கர்த்தர் உனக்கு காரியங்களை வெளியாக்கி தருவார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ரட்சிப்புன்னு சொன்னால் பாதுகாப்பு. நீ எப்படி கலங்குவ, எப்படி திகைப்ப? ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? ஹலோ, யாருக்கு பயப்படுவேன்? மனுஷருக்கா, உலகத்தின் அதிபதிக்கா, வேற யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவன் அரணானவர். என் ஜீவனை அவர் காத்துக்கிடுவார். அவர் தான் அந்த அரண். பயப்பட மாட்டேன். யாருக்கு அஞ்சுவேன்? பயம் வேற, அஞ்சுதல் வேற. சரி, 27 சங்கீதத்திலே 3 வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும், பாளையம் லட்சக்கணக்கான கூட்டம் ஜனங்கள், உம்மாலே நான் ஒரு சேலைக்குள் பாய்வேன். இல்லைப்பா, வெறும் வசனமாக வச்சுருக்க இல்லைப்பா, அதுக்குள்ளே வரணும். எப்போ வருவேன்? திடமனதாக இருந்து தயக்காமல் கலங்காமல் போகிற ஒரு குதிரையை போல. குதிரையோ யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அதை பார்ப்பீங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். 118 சங்கீதம் 5 வசனத்தில், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எல்லாரும் கைவிட்டுட்டாங்களோ, ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இவ்வளோ கஷ்டம், துன்பம், துயரம், புருஷனால், மனைவியால், பிள்ளைகளால்? ஹலோ, அப்படிப்பட்டவளாக இருந்தால், அப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தால் கவனி, கர்த்தர் கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்தில் இல்லை, விசாலத்தில் வந்துடுவேன், எல்லாம் விடுதலையாக இருப்பேன். அதுதான் சொல்கிறாரு 118 சங்கீதத்திலே 6 வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் பயப்பட மாட்டீங்க. ஆவியில் பலம் கொண்டது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார், உங்களுக்காக வாதாடுவார். அதனால் நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறார். அவர் நடுவில் இருக்கிறதுனால என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காண்பேன் என்று சொல்கிறார். நீதிமொழியில் 3:24, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். படுக்கும்போது பயமில்லாமல் படுப்ப. சரி, படுத்துட்ட. நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். கண்ணமோடலாம் உள்ள வேண்டாத கனவு சிந்தனைகள், பகலில் பார்த்ததெல்லாம் உள்ளே வந்து உள்ள பயங்காட்டாது. நீதிமொழியில் 3:25, சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். அதிலே 26 வசனத்தில், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் அதிலே சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பார். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன நீ செய்யணும்? 3:5-6 பார்த்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். நீ திடமனதாயிருவ, தேய்க்க மாட்ட, கலங்க மாட்ட, சேலைக்குள்ளேயே பாயக்கூடிய அளவுக்கு உன்னை பலப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த வார்த்தை வசனங்களின்படி கர்த்தாவே நீர் அவர்களை பலப்படுத்துப்பா. தகப்பனே, ஆவியில் பலங்கொண்டு திடமனதாக இருக்க உதவி செய்யும். இன்னும் அதிகமாய் தேய்க்காதபடி கலங்காதபடிக்கு தகப்பனே, ஒரு பாளையமே அவர்களை எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் உள்ளவர்களாய், ஒரு கர்த்தரின் சேனையாய் அவரை எழுப்பி நிற்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். தேடுகிற உம்மை நம்பி வருகிற ஒரு ஜனமும் வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே, அவர்கள் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா பாரத்தையும் நீக்கி போடும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502
Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.